அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது இறைச்சி கறி எப்படி சமைக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். நாங்கள் இறைச்சியை நன்றாக வெட்டி கழுவி எடுத்துக்கொள்வோம். அதுக்கு பிறகு சட்டியை அடுப்பில் வச்சு அதுக்குள்ளே வெங்காயம், கருவேப்பிலை, வெந்தயம், சீரகம், கடுகு என்பவற்றை சேர்த்து சிறிது தேங்காய் எண்ணெயும் சேர்த்து நன்றாக வதக்கி எடுத்துக்கொள்வோம். அதன் பின்பு 20 நிமிஷத்துக்கு முன்னம் நாங்கள் இறைச்சியை கழுவி கறிமிளகாய் தூள், உப்பு, தேசிப்புளி எல்லாவற்றையும் சேர்த்து நன்றாக பிரட்டி வச்ச இறைச்சியை வதங்கிய வெங்காயத்துக்குள்ளே நாங்கள் இறைச்சியை சேர்த்து கொள்வோம். சேர்த்து கொண்டு அந்த இறைச்சியில் வர நீரை இறைச்சியை நன்றாக அவிய விடுவோம். அது நன்றாக அவிந்ததும் நாங்கள் எடுத்து வச்ச தேங்காய் பாலை அதனுடன் சேர்த்து மிளகாய் தூளையும் அதை சேர்த்து நன்றாக கொதிக்க விடுறோம். நாங்கள் கொதிக்க விட்டு அதுக்கு அளவாக உப்பையும் சேர்த்து வாசனைக்காக இறைச்சி சரக்கு பேக்கெட் இடித்து வச்சு நாங்கள் அதையும் நாங்கள் சேர்த்து கொள்ளுவோம். கறி நன்றாக கொதிக்கும் வரை அவற்றை கிளறி விடுவோம். இறைச்சி கறி நன்றாக கொதிக்கின்றது. கொதித்த பிறகு அவற்றை இறக்கி நாங்கள் பரிமாறிக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக அமையும். நன்றி.